யாரையும் வீட்டை விட்டு துரத்தணும்லாம் நான் நினைக்கலமா. அவன் தப்ப அவன் உணரணும். அவன் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கான்னு தெரியணும்ல. சந்தோஷ் என் உயிர் நண்பன், அப்பாவிமா. அன்னைக்கு அவன் மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம். நானும் ரொம்ப கஷ்டப்பட்டம்மா. அவனை பிரிஞ்சு என்னால ஒரு நாள் கூட இருக்க முடியல. எங்க 2 பேரோட ஃப்ரெண்ட்ஷிப்பை பத்தி தெரிஞ்சிருந்தும் அவன் அதை புரிஞ்சுக்கலையேங்கிறது தான் என்னோட வருத்தமே. புரியுதுப்பா. ஆனா இந்த ஒரே ஒரு தடவை அவனை மன்னிச்சு திரும்பவும் அவனை ஆபீஸ்ல சேர்த்துக்கோப்பா. எத்தனை நாள் தான் இவன் இப்படி வீட்லயே இருப்பான்? சாகும்போது உங்க அப்பா சொன்ன வார்த்தைய நீ நினைச்சு பாரு. எங்களுக்காக இல்லனாலும் உங்க அப்பாவுக்காக அவனை நீ மன்னிக்க கூடாதா? ப்ளீஸ் பா. அம்மா, என்னம்மா நீங்க என்கிட்ட போய் இவ்வளவு கெஞ்சுறீங்க? சரிம்மா, உங்களுக்காக நான் அவனை மன்னிக்கிறேன். டேய், இங்க வாடா. வாடா. மது, என்னாச்சு? தூங்கலையா? அத்தை, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றீங்களா? ஹெல்ப்பா? நானா? ஆமா அத்தை. அத்தை, கௌதம் கிட்ட கொஞ்சம் சொல்லுங்க அத்தை, ப்ளீஸ். அவன்கிட்ட நான் என்ன சொல்லணும்? என் அக்கவுண்ட்ல கிரெடிட் ஆன பணத்தை கொஞ்சம் திருப்பி எடுத்துக்க சொல்லுங்க அத்தை, ப்ளீஸ் அத்தை. என்ன பணம்? என்னம்மா சொல்ற நீ? அது வந்து அத்தை, என்கிட்ட செலவுக்கு பணம் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு என் அக்கவுண்ட்ல 1 கோடி ரூபாய் டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்காரு அத்தை. பிச்சைக்காரி நீ, உனக்கு 1 கோடியா? ப்ளீஸ் இந்த ஹெல்ப் மட்டும் கொஞ்சம் பண்ணுங்க அத்தை. இவ்ளோ பணத்தெல்லாம் என்னால சமாளிக்கவே முடியாது. இந்த மெசேஜை பார்த்ததுல இருந்து என் கையும் ஓட மாட்டேங்குது, காலும் ஓட மாட்டேங்குது. என்னம்மா நீ? எவ்வளவோ கோடிக்கு அதிபதி நீ, நம்ம கிட்ட இல்லாத பணமா? 1 கோடி தானே, அதத்தானே உனக்கு கொடுத்திருக்கான். அத நீ செலவு பண்ணு, தாராளமா செலவு பண்ணு. பத்தலன்னா கேளுமா, கௌதம் கிட்ட சொல்லி இன்னும் 1 கோடியே எக்ஸ்ட்ராவா போட சொல்றேன். ஐயோ, வேணாம் 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 அத்தை. போட்ட 1 கோடிக்கே எனக்கு தலையெல்லாம் சுத்துது. இதுல நீங்க வேற என்னத்த? இதுக்கா இப்படி தூங்காம நீ உலாத்திட்டு இருக்க? இத பாரு, நம்ம குடும்பத்துக்குன்னு ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கு. அந்த மாதிரி வாழ்றதுல தப்பே இல்லல்ல. மறக்கலையா? ஏங்க, அது எப்படிங்க மறக்க முடியும்? என் தலையில பெரிய பாறையை தூக்கி வச்ச மாதிரி இருக்கு. ப்ளீஸ்ங்க, நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு இந்த உதவி மட்டும் செய்யுங்க. இதை எப்படியாவது திருப்பி எடுத்துக்கங்க ப்ளீஸ். எனக்கு நைட் எல்லாம் சுத்தமா தூக்கமே வர மாட்டேங்குது. யாராவது பணத்தை எடுத்துட்டு போயிடுவாங்களோன்னு எனக்கு பயமாவே இருக்கு. இதுல சாதாரண மெசேஜ் வந்தா கூட ஏதாவது ஸ்கேமா இருக்குமோ, நம்ம அக்கவுண்ட்ல இருந்து யாராவது பணத்தை எடுத்துக்கிட்டாங்களோன்னு ஒரே பயமா இருக்குங்க. எப்படிதான் இவ்வளவு பணத்தை வச்சுட்டு நிம்மதியா தூங்குறீங்களோன்னு தெரியல. இந்த பணம் வந்ததுல இருந்து என் நிம்மதி சுத்தமா போச்சு. ப்ளீஸ் தயவு செஞ்சு இந்த பணத்தை எடுத்துக்கோங்க ப்ளீஸ். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்க. இருங்க இருங்க இருங்க, என்னங்க நீங்க? பணம் வந்ததுன்னா சந்தோஷப்படுறவங்கள நான் பார்த்திருக்கேன். நீங்க என்னங்க பணம் வந்ததுக்கு இவ்வளவு டென்ஷன் ஆகுறீங்க? பணம் வந்த உடனே இவ்வளவு டென்ஷன் ஆகிற ஒருத்தரை நான் இப்பதான் முதல் முறையா பார்க்கறேன். நீங்க நிஜமாவே ரொம்ப வித்தியாசமா இருக்கீங்க. இருந்துட்டு போறேங்க, நான் அப்படியே இருந்துட்டு போறேன். ப்ளீஸ் அந்த பணத்தை மட்டும் உங்க அக்கவுண்ட்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். இந்தாங்க. சரி, உங்க அக்கவுண்ட்ல இருந்து நானே பணத்தை எடுத்துக்கிறேன். நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. ஓகே. சரி, செலவுக்கு என்ன பண்ணுவீங்க? ஏங்க, செலவுக்கு என்ன, ஒரு 10,000மோ 20,000மோ போட்டு விடுங்க. இவ்வளவுலாம் எனக்கு வேணாம் ப்ளீஸ். சரிங்க, நீங்க சொன்ன அமௌண்ட்டை மட்டும் விட்டுட்டு மீதி அமௌண்ட் எடுத்துக்கிறேன். அப்பா, இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. தலைக்கு மேல ஒரு பாறங்கள் இருக்குன்னு சொன்னல, அதை இறக்கி வச்ச மாதிரி இப்பதான் இருக்கு. அப்பாடா. இந்தாங்க உங்க போன்.
இவன் எதுக்கு எனக்கு ஃபோன் பண்றான்? ராஸ்கல். என்னாச்சுமா? ஒரு கால் வந்துச்சு, கட் ஆயிடுச்சு பாட்டி. உங்களுக்கு என்ன வேணும் சார்? மதுமிதாவை பார்க்கணும். யாரு? முதலாளி அம்மாவையா? ஆமா. உங்க பேரு? என்னாச்சுமா? ஏதோ டென்ஷனா இருக்கிற மாதிரி இருக்கு. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல பாட்டி. மேடம், உங்களை பார்க்க ஒருத்தர் வந்திருக்காரு மேடம். என்ன பார்க்கவா? ஆமா மேடம். யாரு? பேரு ஏதோ கிரண் சொன்னார் மேடம். கிரணா? ஆமா மேடம், கிரண் சொன்னா உங்களுக்கு தெரியும்னு சொன்னார் மேடம். யாருமா அது? உனக்கு தெரிஞ்சவரா? ஆமா பாட்டி. உள்ள அனுப்புவா மேடம்? வர சொல்லுங்க. ஓகே மேடம்.